இவங்க பேசும்போது சில வார்த்தைகள் இவங்க அறியாமல் விடுவதனால் அங்க வந்து நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் வரும். குடும்பத்துக்குள் இவங்களுக்கு வேல்யூபிளே இல்லாத, ஒரு மதிப்பே இல்லாத இடத்துல இருக்கிற மாதிரி இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் கடன் சார்ந்த பிரச்சனையில் நிறைய ப்ராப்ளம் சந்திப்பாங்க. லாபம் வந்து கடன் வர லாபத்தை ஃபுல்லாக கடனில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க இவங்களுடன் ஒற்றுமையுடன் இருக்க மாட்டாங்க. அதனால குடும்பத்தில் உள்ளவங்க ஒற்றுமையாக இல்லையே, என்னை வந்து நான் இவ்வளோ செய்கிறேன் குடும்பத்துக்கு, எனக்கே நன்மை செய்யலை அப்படிங்கிறத நம்ம குழம்பக்கூடாது. இவங்களுக்கு வந்து தாய் மூலமாக அவமானங்கள் உருவாகுவது போல் இருக்கும். தாய் நல்லவங்க தான், கடவுள் பக்தி தான், சுலட்ட இன்சுலின் சுரக்கிறது, இந்த மாதிரி சுரப்பிகள் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கால் பாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. காலில் வெடிப்போ புண்ணோ வந்தால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளணும். வணக்கம். தனுசு ராசி நேயர்களின் பண்புகளும் தன்மைகளும் குணநலங்களும் பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தனக்குன்னு ஒரு கோடு போட்டு நான் இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் இருப்பேங்கிற ஒரு கொள்கை பிடிப்புடன் இருப்பார்கள். தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். மற்றவங்களுக்கு அறிவுரை கூறும் விதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் சொல்றதை கேளு, இது நடக்கும் அப்படி சொல்லிட்டு. இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு இருமார்ப்பு உண்டு. எனக்கு நிறைய விஷயம் தெரியும், தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரக்கூடியதாக இருக்கும். இந்த நிறைய வார்த்தைகள் வந்து இவங்க சொல் வார்த்தைகள் தவறக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களை மறைக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு நிறைய பேச்சினுடைய உளறல்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். இவங்க பேசும்போது சில வார்த்தைகள் இவங்க அறியாமல் விடுவதனால் அங்க வந்து நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் வரும். குடும்பத்தில் ஒற்றுமை சீர்குலைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க ஒரு ஞானி மாதிரி, ஒரு எல்லாம் தெரிந்தவ மாதிரி இருக்கிறதுனால குடும்பத்துக்குள் இவங்களுக்கு வேல்யூபிளே இல்லாத, ஒரு மதிப்பே இல்லாத இடத்துல இருக்கிற மாதிரி இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் அம்மா வந்து ரொம்ப தெய்வ பக்தி உடையவர்களாகவும், ரொம்ப இறை சார்ந்த நம்பிக்கையில் கடவுளுக்கு மேல ரொம்ப ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல கும்பிடுவாங்க. இல்லாட்டா நிறைய ஒரு கோயில் போனீங்கன்னா அந்த கோயில் பெரிய கூட்டமா இருக்கும், அந்த கோயில தான் கும்பிட போவேன்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க. ஒரு ரிலாக்ஸான ஒரு கோயிலுக்கு போனோம்னா அதெல்லாம் இருக்காது. எங்க கூட்டம் அதிகம் இருக்குமோ அங்க போய் இந்த நெரிசலை தான் நான் கும்பிடுவேன் அப்படிம்பாங்க தனுசு ராசிக்காரங்களுடைய அம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து லக்ஸரி பொருட்களை, காசு பணத்தை விரயம் பண்ணுவாங்க. வீட்டில் இந்த பொருளை வாங்கிடலாம், அந்த பொருளை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை வாங்கி விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் கடன் சார்ந்த பிரச்சனையில் நிறைய ப்ராப்ளம் சந்திப்பாங்க. லாபம் வந்து கடன் வர லாபத்தை ஃபுல்லாக கடனில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்க கடன் வந்து தயவு பண்ணி வாங்காதீங்க. ஏன்னா உங்கள் லாபம், உங்களுக்கு சேவிங்ஸ் எதுவுமே அடையாது. உங்கள் வெற்றி தடுப்பதே உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தான். அதனால் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய அடிவயிறு சார்ந்த பிரச்சனைக்கான முக்கியத்துவமானது என்னென்னா, உணவு வகைகள். இந்த உணவு சாப்பிட மாட்டேன், அந்த உணவு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய உணவுகளை கழிக்கிறதுனால அடிவயிற்றில் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பெண்களே எதிரியாக மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களை எதிரினா பெண்கள் தான் இருப்பாங்க. ஆனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. குடும்பத்தில் உள்ளவங்க இவங்களுடன் ஒற்றுமையுடன் இருக்க மாட்டாங்க. அதனால குடும்பத்தில் உள்ளவங்க ஒற்றுமையாக இல்லையே, என்னை வந்து நான் இவ்வளோ செய்கிறேன் குடும்பத்துக்கு, எனக்கே நன்மை செய்யலை அப்படிங்கிறத நம்ம குழம்பக்கூடாது. ஏன்னா விதி இதுதான். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு எதிரியாக மாறி நிற்கணுங்கிறது தான் விதி. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வ வழிபாடு. வீட்டில் அடிக்கடி பெண்களை வர வைத்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி, அவங்களுக்கு வளையல் அந்த மாதிரி மங்கள பொருட்கள் கொடுத்து அவங்களை வழி அனுப்பும்போது அந்த பெண் சாபங்கள், அந்த பெண்ணினால் வரப்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு வந்து தாய் மூலமாக அவமானங்கள் உருவாகுவது போல் இருக்கும். தாய் நல்லவங்க தான், கடவுள் பக்தி தான், ஆனால் தாயினால் இவங்களுக்கு அவமானங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும். தாய் மற்ற உறவுகள் எல்லாம் நல்லா வச்சுருப்பாங்க, ஆனால் இவங்ககிட்ட கொஞ்சம் முரண்பாடான விஷயங்கள் அந்த தாய் காமிப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்களுக்கு சுரப்பிகள் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது ஹார்மோன் இன்பேலன்ஸ் மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுலட்ட இன்சுலின் சுரக்கிறது, இந்த மாதிரி சுரப்பிகள் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கால் பாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. காலில் வெடிப்போ புண்ணோ வந்தால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் இறைவனுக்கான வழிபாடுகள் பண்ணும்போது நிறைய அவமானங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண் தெய்வ வழிபாடு பண்ணும்போது ஓவராக அது மேலே அட்ராக்ட் ஆகி தன்னை வந்து இழக்கிற தன்மையாக இருக்கும். அதனால் பெண் தெய்வ வழிபாடில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. பெண் தெய்வ வழிபாடை விட
வீட்டுக்கு பெண்களை வர வைத்து அவங்களுக்கு நிறைய இது பூக்களும் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து சிவ வழிபாடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சிவ வழிபாடு வந்து என்னென்னா திருவண்ணாமலை சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் என்ற அகங்காரத்தில் உள்ளவர்களை சிவன் தான் கொஞ்சம் அடக்கி ஆண்டார் அப்படிங்கிறது. அதாவது தனுசு ராசிக்காரர்கள் பிரம்மா, என்னால் எல்லாம் படைக்க முடியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற ஒரு இருமார்ப்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து சரி செய்தவர் வந்து சிவன் தான். அதனால உங்களை இருமார்ப்பை கொஞ்சம் குறைக்கக்கூடிய சிவ வழிபாடு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அப்பா வந்து ரொம்ப ஹைஃபையான ஒரு ஏதாச்சும் கவர்மெண்ட் வேலையோ இல்லாட்ட முக்கிய அங்கத்தினராகவோ இருப்பாங்க. உங்கள் அப்பாவுடைய பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியக்கூடியவராக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறங்க தனுசு ராசிக்காரர்கள் வேலை, அதாவது அறிவு சார்ந்த விஷயத்துக்கான முக்கியத்துவம் உள்ளது. ஒரு கிளாஸ் லிட்ரேச்சராக இருப்பீங்க, இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் ஒர்க்கில் இருப்பீங்க, அந்த மாதிரி இதில் உள்ளவங்களாக இருப்பாங்க. அறிவு சார்ந்த விஷயம் இல்லை, லைப்ரரியில் இருக்கிறது, இந்த மாதிரி வேலையில் நீங்கள் ஒரு கௌரவமான ஒரு வேலைக்கான விஷயத்தில் இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆடம்பரம், அதாவது அலங்கார பொருட்கள், ஆடம்பரம்னா நம்ம வெளியே போகும்போது போடக்கூடிய ஆடம்பர பொருட்கள் வந்து அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இப்போ எங்கேயாச்சும் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதை வந்து நீங்கள் நல்ல நகைகள் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதனால நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது, உங்களுக்கு பண வருவாய் கூடும் அப்படிங்கிறது. அதனால் வெளியே போகும்போது உங்களுடைய ஆடம்பரமான ஒரு டாமினேட்டிங்கான ஒரு இதை காமிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பண வருவாயை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுடைய கோபங்கள் உங்களுக்கு பலம் தராது. உங்கள் கோபம் வந்து நீங்கள் எவ்வளோ கோவப்படுறீங்களோ அவ்வளோ கோபம் வந்து உங்கள் குடும்பத்துலேருந்து உங்களை விலக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நோய்களே அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும். இந்த கோபத்தை குறைக்கணும்னா நீங்கள் வந்து நம்மளுடைய முருகனுக்கு பாத யாத்திரையாக போயிட்டு வரணும். இல்லாட்டா பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் காணிக்கைகள் கொடுத்து விடும்போது உங்களுக்கு அந்த கோபத்தினுடைய தன்மை குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த கோபத்தின் அளவை குறைச்சிட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிங்கன்னா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அதே போல் இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிமலை முருகரை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். அப்பா வீட்டில் உள்ள ஒரு பெண் தெய்வ வழிபாடு இருக்குது, அந்த பெண் தெய்வ வழிபாடு எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு, அந்த மாதிரி கலர்களை பயன்படுத்துவது, அந்த கருப்பு கலர் தானம் கொடுப்பது, இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு மாற்றங்கள் வித்தியாசங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதிகமாக நீங்கள் காலில் போட வேண்டிய செருப்பு வந்து சிவப்பு கலர் செருப்பை பயன்படுத்துங்கள். நல்ல சாமி கோயில்களுக்கு நிறைய வந்து நெய் வந்து தானம் கொடுங்க, உணவு தானம் கொடுங்க. இந்த உணவு தானத்தில் உங்களுக்கு நிறைய உங்கள் உடல்நிலை மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். நிறைய உணவுகளை அவாய்ட் பண்ணுவீங்க, அலட்சியப்படுத்துவீங்க, நிறைய உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணுவீங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளும் நல்ல வாழ்க்கையின் தரமும் உயர்வதற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.